ஹாய்! இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது புரோஸ்டாகிளாண்டின்ஸ் மற்றும் லியூகோட்ரைன்ஸ் பற்றி. இது ரெண்டுமே நம்ம உடம்புல ஹார்மோன் மாதிரி தான் வேலை செய்ய சிக்னலிங் மாலிக்யூல்ஸ். ஆனா இதுக்கான ஸ்டோரேஜ் எதுவும் இல்ல. தேவையான நேரத்துல மட்டும் உருவாகி உடனே வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உடஞ்சு போயிடும். இந்த ரெண்டுமே அரக்கிடோனிக் ஆசிட்னு சொல்ல ஒரு ஃபேட்டி ஆசிட்ல இருந்து தான் உருவாகுது. ஆனா புரோஸ்டாகிளாண்டின் சைக்ளோ ஆக்சிஜனேஸ் காக்ஸ் பாத்வேல இருந்து வருது. லியூகோட்ரைன்ஸ் லிப்போ ஆக்சிஜனேஸ் பாத்வேல இருந்து வருது. புரோஸ்டாகிளாண்டின்ஸ் நம்ம உடம்புல வலி, காய்ச்சல், வீக்கம், ஸ்மூத் மசில் கான்ட்ராக்ஷன் மாதிரியான செயல்பாடுகளை செய்யுது. உதாரணத்துக்கு நமக்கு காயம் ஆயிடுச்சுன்னா செவக்குறது, வீக்கம் எல்லாமே இதோட வேலை தான். லியூகோட்ரைன்ஸ் அதிகமா இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தியில தான் இன்வால்வ் ஆகும். அலர்ஜி, ஆஸ்மா மாதிரியான ரியாக்ஷன்ஸ்க்கு சம்பந்தப்பட்டோம். அலர்ஜி டைம்ல வரும் தும்மல், கண்ல இருந்து தண்ணி வருது, ஆஸ்மா அட்டாக்கின் போது நமக்கு மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே லியூகோட்ரைன்ஸ் தான் காரணம். கெமிஸ்ட்ரியா பாத்தீங்கன்னா புரோஸ்டாகிளாண்டின்ஸ், லியூகோட்ரைன்ஸ் ரெண்டுமே ஏகோசினாய்ட்ஸ் தான். ஏன்னா இதுல 20 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஆனா புரோஸ்டாகிளாண்டின்ஸோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ல ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அண்ட் லியூகோட்ரைன்ஸ்ல ஸ்ட்ரெயிட் செயின் இருக்கும். பயோசிந்தசிஸ் ப்ராசஸ் ஒரு குக்கிங் ரெசிபி மாதிரி. நம்மளோட செல் மெம்பரேன்ல இருந்து பாஸ்போலிபேஸ் A2 என்சைம் மூலியமா அரக்கிடோனிக் ஆசிட் ரிலீஸ் ஆகுது. அங்கிருந்து காக்ஸ் பாத்வேல இருந்து புரோஸ்டாகிளாண்டினை உருவாக்கும் அண்ட் லாக்ஸ் பாத்வேல இருந்து லியூகோட்ரைன்ஸை உருவாக்குது. இதோட ட்ரிகர் என்னன்னா காயம் ஆகுறது, தொற்று நோய் வந்தா, இல்லைன்னா டிஷ்யூ டேமேஜ் ஆகுறது. டீக்ரேடேஷன், அதாவது உடையிறது வேகமா நடக்கும். சில செகண்ட்ஸ்லயே புரோஸ்டாகிளாண்டின்ஸ் டீஹைட்ரோஜனேஸ் போன்ற என்சைம் மூலியமா இதை லிவர், லங்ஸ், கிட்னிஸ்ல உடைத்து விடுது. ஏன்னா கண்டினியூஸ் இன்ஃப்ளமேஷன் நம்மளோட உடலுக்கு தேவைப்படாது. மெடிக்கலா பார்த்தா பெயின் கில்லர்ஸ், NSAIDs, ஆஸ்பிரின், ஐபுப்ரோஃபன் இது எல்லாமே காக்ஸ் என்சைமை பிளாக் பண்ணி புரோஸ்டாகிளாண்டின்ஸ் உருவாகிறத குறைக்குது. இதனால காய்ச்சல், வலி இதெல்லாம் குறையும். ஆஸ்மாக்கு லியூகோட்ரைன் ரிசெப்டார் பிளாக்கர்ஸ், எடுத்துக்காட்டு மாண்டலுகாஸ்ட், இது ஏர்வேயோட இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. ஓவர் ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா புரோஸ்டாகிளாண்டின் அதிகமா வலியும் வீக்கத்தையும் கொடுக்கும் அண்ட் லியூகோட்ரைன் சிவியர் ஆஸ்மா, அலர்ஜி ரியாக்ஷன்ஸ்க்கு காரணமா இருக்கும். ஓவராலா புரோஸ்டாகிளாண்டின்ஸ், லியூகோட்ரைன்ஸ் ரெண்டுமே நம்ம உடம்புல மெசஞ்சர்ஸ் மாதிரி தான். புரோஸ்டாகிளாண்டின்ஸோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரத்த குழாய்களை விரிவடைய செய்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது. பெயின் சென்சேஷனை நர்வ் எண்டிங்ஸ்ல சென்சிடைஸ் பண்ணுது. நம்மளோட பாடி டெம்பரேச்சரை ஹைப்போதலாமஸ்ல செட் பாயிண்ட்ல உயர்த்தி ஃபீவரை வர செய்யுது. நம்மளோட கர்ப்பப்பையில ஸ்மூத் மசிலை கான்ட்ராக்ட் பண்ணுது, சுருங்க செய்யுது. கேஸ்ட்ரிக் மியூகோசாக்கு பாதுகாப்பு கொடுத்து அல்சரை தடுக்கவும் பங்கு வகிக்குது. லியூகோட்ரைன்ஸ் பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஏர்வே நேரோ ஆகுது, வாஸ்குலார் பெர்மியபிலிட்டியை அதிகப்படுத்துது. இதனால எடிமா, ஸ்வெல்லிங் வர செய்யுது. இம்யூன் செல்ஸ்ல நியூட்ரோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸோட ஆக்டிவிட்டியை ஆக்டிவேட் பண்ணுது. பேத்தோபிசியாலஜிக்கல் ரோல்ஸ்ல புரோஸ்டாகிளாண்டின்ஸ் அதிகமா உருவாகுச்சுன்னா என்ன ஆகும்னா கிரானிக் இன்ஃப்ளமேஷன் நம்ம உடல்ல இருந்துகிட்டே இருக்கும், பெயின் சிண்ட்ரோம் இருக்கும், டிஸ்மெனோரியா அதாவது பீரியட் பெயின் இருக்கும், ஃபீவர் போன்ற பிரச்சனைகள் வருது. குறைவா இருந்துச்சுன்னா கேஸ்ட்ரிக் அல்சர், கிட்னி பர்ஃபியூஷன் மாதிரி இஷ்யூஸ் வருது. லியூகோட்ரைன்ஸ் அதிகமா நம்ம உடல்ல உருவாகுச்சுன்னா ஆஸ்மா, அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அனஃபலெக்சிஸ் போன்ற அலர்ஜிக் மற்றும் ரெஸ்பிரேட்டரி பிரச்சனைகள் வருது. ஃபார்மசி படிக்கிறீங்க, நர்சிங் படிக்கிறீங்க அண்ட் ஃபார்மகாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத நம்புறேன். நீங்களும் நம்பிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.